இப்போ வரைக்கும் நம்ம ராகவ் நம்ம நிலா சொன்னதை கேட்காம ஓவர் ஆக்டிங் பண்ணி அந்த இடத்துல தர்மடி தின்ன போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேங்க. வீடியோ கால் லைக் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆமாங்க, இந்த ராகவ் என்ன பண்ணாருனாக்கா ரொம்பவே லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட்டாயத்தின் பேரில் தான் அந்த இடத்துல நிலாவை உட்கார வச்சது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே பார்த்தோன்னாக்கா டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமயத்தில் நம்ம நிலா பார்த்தோன்னாக்கா இந்த ராகவுக்கு சரியான தர்மடியை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. மறக்காமல் என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. என்ன தான் நம்ம ராகவ் அந்த இடத்துல நான் லவ் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே ரொம்ப தப்பாக தான் போயிருந்துச்சு அந்த இடத்துல. ஏன்னா அன்டைம் உட்கார வச்சு ஆஃபீஸ் வேலையை மட்டும் சொல்லாமல் தேவையில்லாமல் வார்த்தைகளை பேசுகிறது எனக்கு பிடிக்கல. அதுவும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னாக்கா நீங்கள் எதுக்காக பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லியுமே என்னை கட்டாயப்படுத்துகிறீங்க, என்னை நீங்கள் கொடுமை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. அப்படி சொல்லியுமே அந்த இடத்துல பார்த்தோன்னாக்கா நான் உனக்கு தனியாக பார்த்தோன்னாக்கா ஒரு வீடும் கட்டித்தரேன், இன்னொரு பக்கம் பார்த்தோன்னாக்கா நீ எதுக்கு அந்த ஆண்கள் இருக்கிற இடத்துலலாம் இருக்க, நான் இருக்க வேண்டிய இடத்துல வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ராகவ் பார்த்தோன்னா காதல் எல்லாமே ஓகே தான், அவர் லவ் பண்ண விஷயம் எல்லாமே. ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல அவங்களே மனப்பூர்வமாக இது பொய்யான கல்யாணமாக இருந்தாலும் ராகவ் தான் என் மனசுக்குள்ளே இருக்கார், நான் அவரை தான் லவ் பண்ணுறேன், கல்யாணமும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியுமே அந்த இடத்துல ராகவ் அதை புரிஞ்சிக்க மாட்டார். ரொம்பவுமே பார்த்தோன்னா நம்ம நிலாவை கட்டாயப்படுத்தும் போது இதை பார்த்தோன்னாக்கா நம்ம நிலா மனசு தாங்காமல் இது எல்லா உண்மையும் பார்த்தோன்னா சேரன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்கன்னு சொன்னதுனால கோவப்பட்டு அந்த இடத்துல போயிட்டு சேரனுமே ரொம்ப திட்டிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ஆனால் இப்போ அந்த இடத்துல பார்த்தோன்னா சோழன் சும்மா இல்லாமல் என்ன தைரியம் இருந்தால் இந்த ராகவ் இந்த மாதிரி பண்ணியிருப்பான், இவன் இவ்வளோ சொல்லியுமே அவன் பார்த்தோன்னா கேட்காம இந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்கானா, இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ ராகவ் பார்த்தோன்னாக்கா இப்போ கூப்பிட்டு பேசுறதுக்காக நம்ம சோழன் போகிறாரு. போன இடத்துல கூப்பிட்டு பேசுகிற பார்த்தா கூப்பிட்டு சரியான தண்டனையுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. என்னன்னா நீ எதுக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரி அவளை சித்திரவதை பண்ண, ஏன்டா கம்பெனியில் வர பொண்ணுங்க எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் நடந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பலர்னு கன்னத்தில் அரைஞ்சது மட்டும் இல்லாமல் அடித்து மூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உடச்சி விட்டுட்டாங்க. இதில் நம்ம ராகவ் இனிமேல் எந்த ஒரு பொண்ணுமே லவ் பண்ணுறனே பார்த்தீங்கன்னாக்கா சொல்லவும் கூடாது அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாரு. ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம ராகவ் பெரிய தப்பு ஒன்றும் பண்ணல, ஆனால் அவர் பேசின வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே தப்பாக தான் இருந்துச்சு. என்னென்னா நான் இன்னொருத்தனோட மனைவின்னு சொல்லியும் பரவாயில்ல, நான் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி அவர் பேசும்போது அந்த இடத்துல உண்மையிலுமே தாலி கட்டின அவருக்கு ரொம்பவே மனசோடைஞ்சு போயிடுச்சு இல்லையா. அதனால தான் இந்த அளவுக்கு பார்த்தோன்னா பிரச்சனை உருவாயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம ராகவ் பண்ணது ஒரு பக்கம் பெரிய தப்பு தான். இந்த சமயத்தில் நம்ம சோழன் பொண்டாட்டிக்காக அங்கே ரொம்பவே சண்டை போட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தன்னோட காதலை வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்போவுமே இந்த ராகவ் அடித்ததுனால நம்ம சோழனை தப்பாக நினைப்பாங்களா, நம்ம நிலா இல்லை திரும்பவும் பார்த்தோன்னாக்கா அந்த இடத்துல பிரச்சனையை உருவாக்குவாங்களா, இல்லை நம்ம மேலே இருக்க லவ்வில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுப்பாங்களான்றத உங்களோட கருத்தை தெரிவிச்சுட்டு ராகவுக்கு இது தேவைதான்றதை கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.